Shalom everyone. Shalom. Okay, let's try that one more time. Shalom everyone. Shalom. God bless you. Good to see you again and wonderful to come together to praise and worship our God. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. உங்களை மறுபடியும் பார்ப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. மறுபடியுமாக தேவன் சந்ததியிலிருந்து தேவனை ஆராதிப்பதில் எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். Let's lift our Bibles up high. நம்முடைய வேதாகமத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். Let's say this together. This is my Bible. This is my Bible. This is God's word. This is God's word. I will love it. I will love it. Read it. Read it. Believe it. Believe it. Live it. Live it. இது என்னுடைய பைபிள். இது என்னுடைய பைபிள். கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை. நேசிப்பேன். நேசிப்பேன். வாசிப்பேன். வாசிப்பேன். விசுவாசிப்பேன். விசுவாசிப்பேன். அபியாசிப்பேன். அபியாசிப்பேன். Amen. Amen. Now, in my previous 2 sermons, I dealt with the issue of abortion. என்னுடைய 2 செய்திகளுக்கு முன்பாக நான் இப்படியாக கரு கலைப்பதை குறித்து நான் பேசிக்கொண்டேன். As Christians, what is our response? What is the biblical response toward this issue called abortion? கிறிஸ்துவாய நாம் இந்த கரு கலைப்பதை குறித்து நம்முடைய பதில் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் பேசினேன். I told you the church needs to be taught on this because as Christians we must know what is our approach. நான் உங்களிடத்தில் சொல்லினேன், சபையாரின் இடத்தில் இந்த காரியத்தை நாம் கற்பிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கு என்று சொன்னால் நாம் அறிய வேண்டும் எப்படிப்பட்ட பதில்களை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. Not something you hear usually on a Sunday service because some find it difficult to handle this. How do we speak? But the church needs to be taught so that we will know as a Christian how we are to respond to this issue. அதாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற செய்திகளை போல இல்லாம இந்த காரியத்தை நான் இடத்துல பேசினேன். ஒரு சிலரை பார்க்கும்போது இந்த காரியத்தை குறித்து அவர்களுக்கு சௌரியமா இல்லாவிட்டாலும் நாம் இந்த காரியத்தை குறித்து பேச வேண்டியதாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு அறிய வேண்டும், சபைகளுக்கு அறிய வேண்டும், வெளியே நாம் எப்படி பதில் கொடுக்க வேண்டும் என்று. And I also mentioned in the next sermon we are going to deal with this issue on the LGBT matter. அதே நேரத்தில் இப்படியாக நான் சொல்லினேன், நம்மளுடைய அடுத்த செய்தியானது ஓரின சேர்க்கை குறித்து நான் பேச போகிறேன் என்று சொல்லி உங்களிடத்தில் நான் பேசியிருந்தேன். Again, you don't hear much preaching on this because either they are don't know how to handle this or how to difficult this is to talk to a church, and besides saying it is wrong, the church is not taught. The church needs to know how as a Christian we need to handle or approach this matter on the LGBT issue. பல சபைகளானது இந்த காரியத்தை குறித்து பேசுவதை தவிர்க்கிறார்கள் என்று சொன்னால் இதற்குண்டான பதிலை அவர்களுக்கு சரியான கொடுக்க விளக்கம் தெரியாம இருக்கலாம். இந்த காரியத்தை இருப்பினும் இந்த காரியத்தை நாம் கற்றுக் கொடுப்பது அவசியமாக இருக்குது. சபைக்கு மறுபடியும் தெரிய வேண்டும் நம்ம எப்படி பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. Have you heard of this term LGBT? LGBTQ++ கேள்விப்பட்டிருக்கீங்க? Okay, so if it's new to you, L stands for lesbianism, that is a woman having a sexual relationship with another woman. அதாவது தமிழ்ல வந்து ஓரினை சேர்க்கை என்று சொல்வார்கள். ஆனா எல் என்று சொல்லும் பொழுது பெண்களும் உறவில் இருப்பது. G is gay is not happy. Gay is man who having relationship with another man. G என்றால் கே என்ற சந்தோஷம் அல்ல, ஆனாலும் ஆண்களும் உறவில் இருப்பது. B is bisexual. B வந்து bisexual என்று சொல்வார்கள். Dua-dua pun boleh. எந்த இனம் வேணாலும் வரலாம். Now T, transgender, I'll explain to you later. T என்று சொல்லும் பொழுது அது டிரான்ஸ்ஜெண்டர், அது குறித்து நான் உங்களுக்கு பிறகு விளக்குகிறேன். This is getting longer and longer. இந்த காரியமானது இப்படியாக நீண்ட காரியமாய் ஆயிக்கொண்டிருக்கிறது. Now they have LGBTQ. இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா LGBTQ. And I know it's just increasing and showing how the society is thinking how worse can we get. அதாவது இப்படியாக இவர்களும் பழகி பெருகி கொண்டிருக்கிறார்கள். பாத்தீங்கன்னு சொன்னா இப்படியாக இன்னும் மோசமாக தான் மாறிக்கொண்டிருக்கிறது. At one time people in this behavior were very embarrassed, they will keep quiet. Today it's all open, they are very proud. In fact, ஒரு காலகட்டத்தில் இந்த ஓரின சேர்க்கையில் இருக்கிறவர்கள் இப்படியாக பயந்து ஒதுங்கி நிற்பார்கள். ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள், அப்படியாக எழும்ப ஆரம்பிக்கிறார்கள் தைரியமாகவே. They even have marches and they call it pride march. அதாவது அவர்களும் இப்படியாக கால் படை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். என்னவென்று சொன்னால் இது எங்களுடைய பெருமை தக்க ஒரு காரியம் என்று சொல்லி. They are fighting for their rights. அவர்கள் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். And one of the ways they do, if you are aware what's happening like America, for example, if a gay is having a wedding, purposely they look for a Christian cake maker. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா அமெரிக்கா தேசத்துல இப்படியாக ஒரு ஓரின சேர்க்கை உள்ளவர்கள் அவர்கள் திருமணம் செய்வார்கள் என்று சொன்னால் வேணுமெனே என்ன செய்வார்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவனை தேடி அவன் இப்படியாக அந்த கேக் செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுப்பார்கள். So that person says, sorry, my faith, my conscience will not allow this. They will take a court case for a huge amount and many have been sued.
இப்படியாக கிறிஸ்துவர்கள் முன்னே வந்து நான் செய்ய மாட்டேன், இதுக்கும் என்னுடைய நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் புறம்பாய் இருக்கிறது சொன்னால் இவர்கள் இது இப்படியாக ஒரு கோர்ட் கேஸுக்கு எடுத்து போய் ஒரு பெரிய தொகையை ஜெயித்து இப்படியாக சூ பண்ணுவார்கள். Sometimes they win, sometimes they lose. Most of the time they win because the judges are very supportive of this movement. சில நேரத்தில் அவர்கள் ஜெயிப்பார்கள், சில நேரத்தில் தோத்து போய் விடுவார்கள். ஆனால் அநேக நேரத்தில் இப்படியாக கேஸ்ல ஜெயிப்பார்கள் என்று சொன்னால் அங்க இருக்க நீதிபதிகள் இவரை குறித்து அவருக்கு என்ன இருக்கிறது, ஒரு சப்போர்ட் இருக்கிறது. One couple, let's say couple, I'm talking about man or woman, went and looked for a wedding space, a hall that belonged to a Christian. அதாவது ஒரு தம்பதியார்கள் என்று சொல்லும் பொழுது ஆண் பெண் இந்த 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 கான்டாக்ட்ஸ்ல இவர் என்ன செய்தார்கள், இவர்கள் திருமணம் செய்வதற்கு ஒரு இடத்தை தேடினார்கள். அந்த இடமானது ஒரு கிறிஸ்துவனுடைய இடமா இருந்தது. They deliberately look for a Christian owner. அதாவது அவர்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா வேணுமெனே ஒரு கிறிஸ்துவ இடமாய் தேடுகிறார்கள். Because if he agrees they can use him as example, if he disagrees they will sue him. ஏனென்று சொன்னா நீங்கள் அவர்கள் ஒத்துக்கொண்டா அவனை பாரு அப்படின்னு சொல்லி உதாரணமா பாய்க்கலாம். அவன் ஒற்றுக்கொள்ள வெல்லாவிட்டால் இப்படியாக அவனை எதிராக நிற்கலாம். But 3 months ago in America, that man shut down the business. That man, the Christian man, he knows if he allows, he will not be a testimony. If he doesn't, they will take him to court. That man decided to close the business. ஆனாலும் இந்த கிறிஸ்தவ மனிதன் என்ன செய்த, 3 மாதத்துக்கு முன்பாக அமெரிக்கா தேசத்தில் இப்படியாக வந்திருக்கும் பொழுது அவனுக்கு தெரியும், நான் ஒற்றுக்கொண்டால் என்னை காமிப்பார்கள், நான் ஒற்றுக்கொள்ளாவிட்டால் எனக்கு எதிராக வழக்கு தொடுக்குவார்கள் என்று சொல்லி என்ன செய்தான், தன்னுடைய தொழிலை அவன் நிப்பாட்டி வைத்தான். See, in America, we are talking about current issue. You can just be a cake maker, but your business is not going to be so simple because when someone like this come, how are you going to handle it? அதாவது நீங்க அமெரிக்கா தேசத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கேக் பேக் பண்ற ஒரு நபராக இருக்கலாம், ஒரு நல்ல ஒரு இலகுவான தொழிலாக இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட நபர்கள் உங்களுக்காக எதிரா வந்தா நீங்கள் எப்படி உங்க தொழிலை செய்வீங்க? How many cake makers here? எத்தனை பேர் இங்க bakers? 1 2 கேக் பேக்கர்ஸ். Took diploma? Put up your hand. பயப்படுறாங்க. ஐயோ. If you were put in that situation, happy gays day, what are you going to do? உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னு சொன்னால் ஓரினை சேர்க்கே நாள் அப்படின்னு சொல்லி என்ன செய்வீங்க? As a church, we cannot duck this question. We cannot run away from this question. We need to face it. ஒரு சபையாக இருக்கிற நாம் இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்போது இது விட்டு நாம் ஓடி ஒளியாமல் இதற்கு பதில் கொடுக்க தெரிய வேண்டும். As a Christian, what is our approach towards the LGBT issue? ஒரு கிறிஸ்தவனாக இருக்கும் பொழுது இந்த ஓரினை சேர்க்கை LGBTQ என்று சொல்லப்படுற இந்த காரியத்தை குறித்து நம்முடைய எண்ணிக்கை என்ன? You will be asked, people will ask you, you're a Christian, right? What do you say of this? அதாவது உங்க இடத்துல கண்டிப்பா கேட்பார்கள், நீ கிறிஸ்தவன் தானே, இத குறித்து நீ என்ன யோசிக்கிற? Don't say I don't know. தெரியல அப்படி சொல்லாதீங்க. We need to know. நமக்கு தெரிய வேண்டும். Don't say if I tell them my answer they will get offended, so I just keep quiet. No, if the wrong voice is speaking, the correct voice must speak. அவர்கள் கேள்வி கேட்டால் நான் அமைதியாக இருந்து விடுவேன், என்ன பதில் சொல்ல வேண்டும் சொன்னால் அவர்களுக்கு புண்ணாகி விடும், மனது புண்ணாக்கி விடும் என்று சொன்னால் இல்ல, அவர்கள் தவறான ஒரு இடத்தில் போகிறார்கள், தவறான கேள்வியில் கேட்கிறான்னு சொன்னா நீங்க பதில் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். Maybe you are the first person to tell them that this is wrong. ஒருவேளை நீங்கள் தான் முதல் நபராக இருக்காம இடத்துல சொல்லுவதற்கு இது தவறு. Maybe that person may say, oh, I never knew this, I never knew this is what your Bible says, I never knew it. You may the first person to tell them. ஒருவேளை அந்த நபர் சொல்ல எனக்கு தெரியாம இருந்திருக்கேன், வேதம் இப்படியாக சொல்லுகிறது என்று சொல்லி தெரியாம நீங்கள் முதல் நபராக முன்னாடி இருக்கலாம். The problem is the moment we handle this issue on homosexuality or you want to call lesbianism, can we accept that as an alternative lifestyle? அதாவது என்ன பிரச்சனை என்று சொன்னால் இந்த காரியத்தை நாம் கையாளும் பொழுது நாம் எப்படி யோசிக்கிறோம் என்று சொன்னால் இந்த காரியத்தை நாம் அப்படியாக தனியாக வைத்து பார்க்கலாமா? You cannot say, never mind lah, you like boy, they like girl, the flirt like boy, the girl like that, the flirt like cat. No, you cannot say that. நீங்க சொல்ல முடியாது, இவனுக்கு ஆண் பிடிச்சிருக்கு, அவனுக்கு பெண்ணு பிடிச்சிருக்கு, இவனுடைய சுபாவம் அப்படிதான், இவனுக்கு பூனை பிடிச்சிருக்கு, நாய் பிடிச்சிருக்கு சொல்ல முடியாது. It has been found that the idea of, I can call whatever I want. If I want to call myself a girl, I can call myself a girl. Imagine I call myself a girl. அதாவது நீங்க யோசிக்கலாம், என்ன நீ ஒண்ணு சொன்னா பரவாயில்ல, நீ பெண்ணுன்னு நீ நினைச்சனா நீ பெண்ணு தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? You decide what the gender is. நீ தீர்மானம் பண்ணிக்கோ, நீ எந்த
இடத்துல இருக்கிறேன்னு சொல்லி. And the idea, this is an alternative lifestyle. This kind of thinking they found has tremendously increased. இது ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்குன்னு சொல்லி இப்படிப்பட்ட எண்ணங்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. And they found out the reason why there's such a big increase even among small kids is simply because of media influence. அவர்கள் கண்டுபிடித்தார்கள் ஏன் இந்த காரியமானது அநேகரை தாக்கம் செய்திருக்கிறது, சிறுவர்களை கூட தாக்கம் செய்திருக்கு என்று சொன்னால் இங்க இருக்கிற மீடியா, அதாவது நாம் பார்க்கிற என்டர்டெயின்மெண்ட்ஸ். In Europe and US, 4-5-year-old kids in the school are being taught there's no such thing as male and female. அதாவது நீங்க யுஎஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல இப்படியாக பள்ளிக்கூடத்துல சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். 5 வயசுலயே என்னவென்று சொன்னால் ஆண் என்று பெண் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு இனமே இல்லை. The gender is up to you. You want to call yourself a man, you call yourself a man. You want to call yourself a woman, you call. If you don't know, just call yourself it. அது ஒண்ணு பொறுத்து இருக்கு. நீ வளர்ந்து வரும்போது நீ ஆணா நீ யோசிச்சனா நீ ஆணு, நீ பெண்ணுன்னு யோசிச்சனா நீ பெண். Recently a police stopped a man. You know what the man driving the car said? I'm a cat. இடப்பட்ட காலத்துல இப்படியாக ஒரு போலீஸ் ஒரு மனுஷன் நிப்பாட்டினாரு. அவரு கன்னடக்கு சொல்றாரு, நான் மனுஷனே இல்ல நான் பூனை அப்படின்றாரு. No, we think it's silly. If that man goes to the court, he may win. நம்ம நினைக்கிறோம் இது காரியம், நம்ம சிரிக்கிறோம் நகைச்சுவையாக இருக்கிறது. ஆனா அவன் அது நீதிமன்றத்துக்கு ஏறினா அவன் ஜெயிச்சிடுவான். It's up to me what I want to call myself. I think I'm a cat and the fellow says this is my owner. அதாவது அவன் யோசிக்கிறான், நான் என்ன வேணா சொல்லலாம், நான் பூனை, ஆனா நான் பூனையா இருக்கிறதுனால என் பக்கத்துல உட்கார்ந்தா இவர்தான் என்னுடைய சொந்தக்காரர். The policeman very very coolly handled it. Okay sir, you're a cat, but a cat cannot have a driving license. அதாவது நீங்க பூனை தான், ஆனா பூனைக்கு என்ன இருக்க கூடாது, டிரைவிங் லைசென்ஸ் இருக்க கூடாது. But you need a driving license to drive the car, so you're a cat, you cannot drive the car. நீ உங்களுக்கு டிரைவிங் லைசென்ஸ் இருந்தா தான் நீ காடி ஓட்ட முடியும், பூனை எப்படி காடி ஓட்ட முடியும், நீ ஓட்ட முடியாது. If you disagree with this kind of lifestyle, immediately you're homophobic. That means you just hate people like this, you're very intolerant, you are hateful. The moment you talk about this is what they throw and people are afraid to talk. இந்த காரியத்தை நீங்க ஒத்து போகாம இருந்தால் என்ன செய்வார்னு சொன்னால் உங்களை வெறுப்பார்கள், உங்களை குறித்து தூஷணம் பண்ணுவார்கள். நீ மனுஷனை வெறுக்கிற, நீ சொந்த சித்தத்துக்கு உடறதுக்கு நீ எதிர்ப்பாக இருக்குன்னு சொல்லி பல காரியங்கள் செய்வார்கள். The sermon I'm giving you today, if I was preaching in another country like Canada and New Zealand, they can arrest me and put me in prison. இன்றைக்கு உங்க மத்தியில பேசுகிற இந்த செய்தியானது நான் கனடா தேசத்திலேயோ அல்லது நான் யுஎஸ்ல பேசணும்னு சொன்னா என்னைய கைது செய்து ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. By law they will call this hate speech. சட்டப்படி இது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் இது வெறுப்பின் பிரச்சாரம். This is the level some nations have come to say something that is wrong, to call it wrong, you can be arrested. அதாவது இப்படிப்பட்ட காரியத்தை தான் சில தேசங்கள் போய் கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால் தவறு என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு சுதந்திரம் இல்லை. This is, I don't know whether it's still the prime minister, Luxembourg's prime minister with his wife. Are you wondering which is the wife? The one with the beard. The one with the beard is the wife. லக்சம்பர்கோட இவர் ஒரு மினிஸ்டரா பிரைம் மினிஸ்டரா இருக்கிறாரு, அவருடைய மனைவியோட இருக்கிறாரு. மனைவி யாருன்னு நீங்கள் குழம்பிக் கொண்டிருந்தீங்கன்னா அந்த குழப்பம் எனக்கும் இருக்கு. He comes up for an official event very proudly with his wife. இப்போ அவர் என்ன செய்றாரு, அந்த பிரைம் மினிஸ்டர் ஒரு இடத்துக்கு வராரு, சந்தோஷமா பெருமையா தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு வராரு. I will told him, tell your wife to shave. Shave பண்ணி வந்திருக்கலாம். At least shave and come. Look at that. But this is all acceptable. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுது. So how do we as Christian deal with this? So கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் இந்த காரியத்தை நம்ம எப்படி கையாளுவது? Now, on what basis do we say something is right and something is wrong? எந்த அடிப்படையில் இது தவறு இது சரி என்று சொல்லுகிறோம்? A lot of Christians, you cannot judge. அநேக கிறிஸ்தவர்கள் என்ன சொல்வார்கள் சொன்னால் நீ நியாயம் தீர்க்க கூடாது. That is a statement of ignorance. அது என்னவென்று சொன்னால் தெரியாமை உள்ளவர்களுடைய வாக்குகளாக இருக்கிறது. You sometimes see in certain Facebook whatever, only God can judge me. ரொம்ப பெரியவர், only God can judge me. சில ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன போடுவாங்கன்னு சொன்னால் தேவன் மட்டும் தான் நியாயம் தீர்க்க முடியும். அவ்வளவு ஹாயா இருக்காங்க, only God can judge me. Whenever they make a statement, know immediately they're doing something wrong.
அதாவது இப்படிப்பட்ட காரியங்களை வாக்கியங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க ஏதோ ஒரு தவறு செய்றாங்கன்னு சொல்லி உங்களுக்கு அறிந்து கொள்ள வேண்டும். Now I preached a sermon on can we judge. அதாவது இந்த 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 ஒரு செய்தி நான் உங்க இடத்துல பிரசங்கித்தேன், நம்மால் நியாயத்திற்க முடியுமா என்று சொல்லி. We should judge. The question is on what basis do we judge? நாம் நியாயத்திற்க வேண்டும். கேள்வி என்னவென்று சொன்னால் எது அடிப்படையாய் வைத்து நாம் நியாயத்திற்க Okay, வேண்டும். if you don't remember the sermon, go and check the YouTube. Can we judge scripturally? The question is not whether we can or we cannot. The question is what kind of judgment, what's your basis of your judgment? So இந்த செய்தியானது நீங்கள் யூடியூப்ல வலைத்தளங்களில் போய் பார்க்கலாம். அப்படியாக நம்மால நியாயத்திற்க முடியுமா அப்படி என்று சொன்னா எதன் அடிப்படையாக, வேதாகம் அடிப்படையாக நாம் எப்படி நியாயம் தீர்ப்பது என்று சொல்லி இதுக்குண்டான காரியங்களை நான் பேசியிருந்தேன். So we cannot decide based on I think. ஆதலால் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் தீர்மானம் எடுக்க முடியாது. Because everybody thinks differently. ஏன்னா எல்லாரும் வித்தியாசமாக யோசிக்கிறோம். If you think your thought is right, another person may think that person's thought is right. நீங்க நினைச்சீங்கன்னா நீங்கள் யோசிக்கிறது தான் சரியானது சொல்லி உங்களுக்கு நேராக இருக்கிற அந்த நபர் யோசிப்பார், அவர் யோசிக்கிறது தான் சரி என்று சொல்லி. What you think right, another person may think wrong. நீங்க சரியாக இருக்கிறது, சரியாக தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறது, இன்னொரு நபர் தவறாக இருக்க வேண்டும் சொல்லி யோசிக்கலாம். Have you heard of the statement one man's poison is another man's food? இதுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருவனுடைய விஷம் இன்னொருடைய உணவு. For him poison, for you food. அவனுக்கு விஷம், உனக்கு உணவு. Who decides? அது யார் தீர்மானம் Oh, செய்கிறார்? we all can let man decide. அதாவது ஒரு மனுஷனா நம்ம தீர்மானம் செய்வோம். Which man? எந்த மனுஷன்? Which man decides? எந்த மனுஷன் தீர்மானம் செய்வான்? Hitler? ஹிட்லரா? Who decides? யார் தீர்மானம் So செய்வார்? as a Christian, we don't rely on our opinion. We have to rely on what God has said. ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிற நாம் சொந்த கருத்துக்கள் மேலாக நம்முடைய தீர்மானங்களை வைப்பது அல்ல, தேவன் எதை தீர்மானித்திருக்கிறாரோ அந்த தீர்மானத்தில் நிற்பது. I spoke about this when I preached on abortion. Our approach is everybody has got a world view. அதாவது கருக்கலைப்பதை குறித்து நான் பிரசங்கிக்கும் போது நேரத்தை சொல்லியிருந்தேன், எல்லாருக்கும் ஒரு உலக பார்வை இருக்கிறது. Whether they know or don't know, everybody's got a world view. அறிந்திருக்கிறார்களோ அறியாவிட்டாலோ அவருக்கு ஒரு உலக பார்வை உண்டு. Our world view should be a biblical world view. What does the Creator think? நம்முடைய பார்வையானது வேதாகமத்தின் படியாக இருக்க வேண்டும். சிருஷ்டிகர் அவர் எதை யோசித்து வைத்திருக்கிறார். So it is through the scripture that we need to look and discover how to handle a matter. So ஒரு வேதாகமத்தை வைத்து தான் ஒரு மனுஷன் நம்ம எப்படி கையாள வேண்டும் சொல்லி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Remember, when God gives moral values, when God decides moral values, one is so that we can live according to His holiness. Number two is for our goodness. அதாவது ஆண்டவர் நமக்கு ஒரு ஒழுங்கான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட காரியங்களை கொடுக்கும் பொழுது, ஒன்று அவர் தீர்மானத்தின்படியே நாம் வாழ்வதற்கு, செகண்ட் for our goodness. இரண்டாவது நம்முடைய நன்மைக்கு என்று சொல்லி அவர் நம்ம In தீர்மானித்தார். other words, as Christian we can walk according to God's holiness. Secondly, those moral values are for our own goodness. இல்ல இன்னொரு காரியத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நாம் அவருடைய பரிசுத்தத்திற்கு வாயிலாக நாம் நடப்பது, இரண்டாவது நம்முடைய நன்மைக்கு நாம் நடக்க வேண்டும். How many of you think laws are good? எத்தனை பேர் யோசிக்கிறீங்க இந்த சட்டமானது சரியாக தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி? Generally. பொதுவாகவே சட்டமானது சரிதான். Imagine there's no law against murder. யோசித்து பாருங்கள், கொலைக்கு எதிராக சட்டவாதம் இல்லை. Imagine there's no law against murder. கொலைக்கு எதிராக எந்த ஒரு சட்ட திட்டமும் இல்லை. You can just murder and just walk along. என்ன நடக்கும்? எல்லா இடத்துலயும் கொலை நடந்து கொண்டு இருக்கும். ஆமாவா இல்லையா? Half of you would have murdered somebody. பாதி பேர் இன்னும் பாதி பேரை கொண்டிருப்போம். Maybe about half a dozen. Don't you agree the good law? The law is necessary. சட்டம் என்பது ஒரு சரியான காரியம், நமக்கு நன்மைகளை தருகிறது. How many of you passed by, let's say, 5 traffic lights to come to church? எத்தனை பேர் நீ காலை சபைக்கு வரதுக்கு ரொம்ப லேட்டா சொல்லிட்டு 5 சோப்பு டிராஃபிக் லைட் தாண்டி வந்தீங்களா? Pastor Bernard quite a lot, huh? He's saying this up here. 5? 5. Sometimes you have to stop all 5, right? Leche, isn't it? Yeah, right? Don't you wish there were no traffic lights? உங்களுக்கு நிறைய டிராஃபிக் லைட் இருக்கு. Don't you wish there's no traffic lights? எத்தனை பேர் நீங்க யோசிச்சிருக்கீங்க டிராஃபிக் லைட் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்? You like it? Yeah. It's better to be late than to be the late. நீங்க தாமதமா வந்தா பரவாயில்ல, காலமாய் விட்டார் என்று சொல்லி செய்தி வராம இருந்தா சரி. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? சில பேர் புரியல. என்னது? It's better to be late than to be the late. தாமதமாய் வந்தா பரவாயில்ல, காலமாகி விட்டார் என்று சொல்லி செய்தி வராம இருந்தா சரி. This one I want to finish within this sermon itself, so let's move a bit quickly. Let's define some terms. Okay, so அதனால ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்போம். Now, boyish and girlish. ஆண்
That means some ஆண் girls, மகன், பெண். see, some girls are boyish. ஆ, Sometimes they call tomboy, right? Now, a girl who is boyish may be a bit like manly, but they are attracted to the opposite gender. That means a girl likes a boy, she wants to get married and have a kid. She's not a lesbian, but the way she moves is a bit manly. சில பெண்களை பார்க்கும் பொழுது ஆண் மகனை போல இருப்பார்கள் அம்மாவளி. ஆனா அவங்க இருதயமானது எதுக்கு ஈர்க்கப்படுவார்கள் சொன்னால் ஒரு ஆணை பார்த்தா ஈர்க்கப்பட, பெண்ணுக்கு பெண்ணில் ஆணை பார்த்தா. ஆனா அவங்களுடைய சுபாவம் வந்து ஒரு ஆணை போலதான் இருப்பார்கள். I have seen women, like go to a restaurant, I saw very, very tough, short hair, got a child, husband is there. They're not lesbian, but they are a bit boyish, but they like men, they want to get married and have a child. சில பெண்களை நான் பார்த்திருக்கேன் இப்படியாக ரெஸ்டாரண்ட் பார்க்கும்பொழுது நல்லா டஃப்பா இருப்பாங்க, ஆணை போல நடப்பாங்க. ஆனா சிறு பிள்ளை இருக்கும், தன் கணவரோட வந்திருப்பாங்க. இப்படியாகவே அவங்க வந்து லெஸ்பியன் அல்ல, ஆனாலும் தன் ஆண் சுபாவத்தில் இருக்கிற ஒரு பெண். Some boys are girlish. சில ஆண்களை பார்க்கும் பொழுது பெண் சுபாவத்தில் இருப்பார்கள். You know, but they like girls, they want to get married and have a kid, but they are the way they move, you know, it's very girlish, very soft. அப்படி இருந்தும் பெண்களுக்கு கூட தான் திருமணம் செய்யணும், பெண்கள் இடத்துல ஈர்ப்பு வரும் அவர்களுக்கு. ஆனாலும் அவருடைய சுபாவத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா பெண்களை போல தான் இருப்பார்கள். But they're very friendly. Hi, you know, very friendly. No, nothing wrong with this. வாங்க பழகலாம் சொல்லி பழங்குவாங்க. Nothing wrong with this. இது தவறல்ல. Nothing wrong with this. இது தவறல்ல. She knows she's a girl, but they're a bit manly, but she knows she's a girl, she want to get married to a woman. He knows she's a boy, maybe a bit soft, but he's a boy, he wants to get married to a woman. ஆண் சுபாவம் இருக்கும் பெண்ணுக்கு ஒரு ஆணை திருமணம் செய்ய ஆசை இருந்தா தவறல்ல. பெண் சுபாவம் இருக்க ஒரு ஆணுக்கு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது தவறல்ல, அவருடைய சுபாவம் அப்படி இருக்கிறது. Okay? Sometimes we say tomboy, tom girl, but don't use those terms. ஆனா சில நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை டாம் பாய், டாம் கேர்ள், இந்த வார்த்தைகளை பாய்க்கிறதே நம்ம தவிர்த்து விடுவோம். Nothing wrong with that, it's just their way. அவருடைய சுபாவம் அப்படிதான் இருக்கிறது, தவறல்ல. Now this one I need to explain. Eunuch, annagar. ஆணுக்கு. Okay. Now let's look at just one Greek dictionary explanation. ஒரு கிரேக்க அப்படியாக அகராதியில் இப்படியாக அதோடைய விளக்கம் என்ன சொல்லி So நாம் you need to பார்ப்போம். understand who a eunuch is. அன்னகர்கள் யார் என்று சொல்லி நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும். Because some misunderstand this, and recently some have tried to give a different understanding to bring them into the church. I came up with a short video refuting the idea and explain who a eunuch is. அதாவது ஒரு சிலர் இப்படியாக இந்த காரியத்தை தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சிலர் சபைகளிலோ அல்லது போதகர்களில் பார்த்தீங்கன்னா இந்த விளக்கத்தை வேறு மாதிரியாக கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த காரியத்தை நான் எடுத்து தர்க்கமாக வாதத்தை நான் எடுத்து வந்து செய்தேன். Maybe later in the afternoon we'll put that video in our church group. Listen to it. Who is a eunuch? சோ இந்த காரியத்தை நான் பிறகு நம்மளுடைய வலைத்தளங்களில் நான் போடுகிறேன். நான் இப்பொழுது கேளுங்க, அன்னகர்கள் யார்? According to Thayer's lexicon, in the palace of Oriental or in East, Middle East, monarchs, kings who support numerous wives, or the superintendent of the women's apartment or harem, an office held by a eunuch. A eunuch, again the definition, see usually in those days when a country captures another nation, அதாவது ஒரு ராஜ்யமானது இன்னொரு ராஜ்யத்தை பிடிக்கும் என்று சொன்னால் of course many will be killed, அநேகர்கள் கொல்லப்படுவார்கள். but they will select certain young men who are very capable. ஆனாலும் ஒரு சிலர் வாலிபர்களை, அதாவது திறமை உள்ள வாலிபர்களை எடுத்துக்கொள்வார்கள். What they will do is, why they won't kill them is because they have a lot of ability and capabilities. They can be used for the government, for their own nation. இவர்களை ஏன் கொல்ல மாட்டாங்கன்னு சொன்னா ராஜ்யமானது இவருடைய பணிகள் தேவைப்படுகிறது இவர்களுக்கு உதவியாக இருப்பதற்கு. What they will do is they will castrate. That means they cannot get married, cannot have children. Why they do that? Now they cannot have a family. Their whole focus will be serving the king alone. என்ன ஆகும் என்று சொன்னால் அவர்களுடைய உறுப்புகளை அவர்கள் வெட்டி எடுத்துருவார்கள் என்று சொன்னால் அவர்கள் முழு வாழ்க்கையிலும் இவர்களுக்கு கீழாக இந்த பணியின் கீழாக வாழ வேண்டும் என்று சொல்லி. Now it's a very cruel thing, but this was a common thing they used to do. இது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு காரியம் தான். ஆனா அந்நாட்களில் இது ஒரு பிரபலமாய் செய்கிற ஒரு காரியம். And they're given very important positions. அது மட்டுமல்லாம இவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்தை கொடுத்திருப்பார்கள். So if you look at movies, eunuch very girlish, that is not true. That's not who eunuchs are. Eunuchs are men. படத்தில் பார்ப்பீர்கள் இப்படியாக அன்னகர்கள் என்று சொல்லும்போது அவர்கள் இப்படியாக பெண் சுபாவம் உள்ள மாறி இருப்பார்கள். அது நிஜம் அல்ல, அப்படி அல்ல.
Daniel in the Old Testament and his three friends are very probably eunuchs. அதாவது தானியேல் அவனோட மூன்று நண்பர்களை பார்க்கும் பொழுது நம்ம அதாவது இருந்திருக்க வேண்டும் என்னவென்று சொன்னால் அவர்கள் அண்ணாகர்களாக இருந்திருக்க வேண்டும். In 2 Kings verse chapter 20, Hezekiah will be warned that the Babylonians will come one day and capture the people, and your own sons and daughters, people from your own family, will be taken and made eunuchs in the palace of Babylon. 2 Kings 20. 2 ராஜாக்கள் 20வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது தேவன் இப்படியாக எசேக்கியா ராஜா இடத்தில் அப்படியாக எச்சரிக்கை தொடுக்குவார். இப்படி உன்னுடைய சந்ததியிலிருந்து உன்னுடைய குடும்பத்திலிருந்து வெளியே அந்நிய தேசம் வந்து இவர்களை பிடித்து இவர்கள் அண்ணன்களாக மாற்றுவார்கள் என்று சொல்லி given very high important position. அது மட்டுமல்ல அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு இடம் ஸ்தானம் கொடுக்கப்படும் என்று சொல்லி. Also according to the Greek definition, some people are born that way. In other words, they are not able to have child. They are not women, they are not effeminate, they are just not able to have child, but they are men. கிரேக்க மொழியில பார்க்கும் பொழுது ஒரு சிலர் இப்படியாக அன்னகர்களாகவே பிறப்பார்கள். அவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் என்று சொன்னால் அவர்கள் பிள்ளை பெற்றெடுப்பதற்கு அவர்களுக்கு அந்த ஒரு சாத்தியம் இருக்காது. Okay, so eunuchs are men who are castrated so that they are forced to serve the king till the day they die. They are men. அன்னகர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் யான்னு சொன்னால் வலுக்கட்டாயமாய் பிடிக்கப்பட்டு சிறையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் அப்படியாக அவர்களுடைய ஆண் உறுப்பை அவர்கள் அறுத்து இவர்களை அன்னகர்களாக ஒரு பெரிய ஸ்தானத்தில் வைத்திருப்பார்கள். Thirdly, transgender. மூன்றாவது டிரான்ஸ்ஜெண்டர். Transgender, a man who identifies himself as a woman, dresses up like a woman. திருநங்கைகள் என்று சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. அவர்கள் யார் என்று சொன்னால் ஆணாக இருந்து தன் பெண் என்று உணர்ந்து அப்படியாகவே உடுத்தி கொண்டு சுபாவத்தில் உணர்ந்தல, that's what they think. அப்படிதான் யோசிக்கிறாங்க. Or a woman, she's a woman but she identifies herself as a man. She wants to be like a man, dress like a man, and these people, they expect you to call them, if it's a girl, you must call them her, him or sir. If it's a woman, if it's a man, you must call madam. அதாவது இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆணை பார்க்கும்பொழுது ஆணும் தன் தன் இல்ல ஒரு பெண்ணை பார்க்கும்போது தன் ஆண் என்று நினைத்து ஆணை போல உடுத்துவது ஆணை போல பேசுவது இப்படியாக இருப்பதுதான் இவர்கள் என்ன எதிர்பார்ப்பு சொன்னால் அவர்கள் பெண்ணாக இருந்து ஆணாக மாறி இந்த சேர்னு கூப்பிடணும், ஆணாக இருந்து பெண்ணாக மாறி மேடம் கூப்பிடணும் சொல்லி எதிர்பார்ப்பாங்க. Some go to the extreme of surgically altering their bodies to look like a man or woman, or through medication. The hormone changes so the woman will look more like a man with beard and the voice will change, and the man will look more like a woman. So சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த கட்டத்துக்கு வேண்டாம் போவாங்க. சிலர் சிகிச்சை செய்வார்கள், சில மருத்துவமனையில் போயிட்டு சில மருந்து மாத்திரையை போட்டு பெண்ணை பார்த்தீங்கன்னா தாடி மீசெல்லாம் வளர்த்துட்டு நிற்பாங்க, ஆண்களை பார்த்தீங்கன்னா சொன்னால் கிளீனாக நிற்பாங்க. இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா அப்படியாகவே மாறிக்கொண்டு இருக்கிறாங்க. Okay, now this is transgender that is going against nature. So இது எப்படின்னு சொன்னால் இயற்கைக்கு எதிராக போகிற திருநங்கைகள். If I think I'm a cat, that doesn't mean I'm a cat. நான் பூனைன்னு நினைச்சேனா நான் பூனை இல்லைங்க. It will be silly for you to say, well, Pastor Anand thinks a cat, let's call him meow. It's silly. அம்மாவா இல்லையா, நம்ம பாஸ்டர் வந்து பூனை நினைக்கிறேன், ஸோ அதனால அவர் பார்த்தா பிரேஸ் தி லார்ட் மியாவ்னு சொல்லுவோமா? Silly. Are you with me? அம்மாவா இல்லையா? By doing that, buying cat biscuit, you're not helping me. You're making things worse for me. So என்னை பார்த்து நான் பூனை நினைச்சு எனக்காக போயிட்டு பூனை பிஸ்கெட்லாம் வந்து கொடுத்தீங்கன்னா வந்து நீங்க எனக்கு உதவி செய்யல, என்ன இன்னும் மோசமா மாத்துறீங்க. Or this small, by the way, young boys in school in America, if the girl says you must call me boy, the teacher doesn't, the teacher is kicked out of the. அதாவது சிறுவர் பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சிறுமியானது அந்த பெண்ணானது நான் ஆண் மகன் என்னை ஆண் என்று கூப்பிட்டு சொல்லி அந்த 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 ஆசிரியர் கூப்பிடாவிட்டால் அந்த ஸ்கூல் விட்டு நிக்கிடுவாங்க. I'm glad it's not happening in Malaysia yet. கர்த்தர் ஸ்தோத்திரம், மலேசியால இன்னும் நடக்கல. Doesn't happen in very strong Muslim countries. Praise God, one sense, in a way, being in a Muslim country, this kind of nonsense doesn't creep in very easily. அதாவது நம்ம முஸ்லிம் தேசத்தில் இருக்கிறதுனால இப்படிப்பட்ட அநியாயங்கள் நம்ம தேசத்தில் நடக்கிறது இல்ல. கர்த்தர் ஸ்தோத்திரம். In our country, you call a 5-year-old boy or 6-year-old girl, are you boy or girl? They know exactly boy or girl, no problem. 5 வயசு பையனை 6 வயசு புள்ளைய கூப்பிட்டு கேட்டீங்கன்னா நீ ஆணா பெண்ணா உங்களுக்கு தெரியும், நான் ஆண் நான் பெண் அப்படின்னு தெரியும். America, Europe, they don't know. அமெரிக்கா யூரோப்ல வந்து இப்ப வந்து அது அந்த காரியமான கலஞ்சி போகுது. ஆம்பளையா பொம்பளையா தெரியலையே. Are you boy or girl? Don't know. Maybe I'm an it. நான் ஆணா பெண்ணா தெரியல, ஒரு ஜந்துவாக இருக்கலாம்.
So don't look up to America, Europe very greatly. So அதனால Simple thing, boy or girl, so they don't know. ஒரு மேற்கத்திய நாடை பார்த்து இந்த தேசத்தை பார்த்து அப்படி வாயை பழக்காதீங்க. சின்ன விஷயம் கூட தெரியாம இருக்கிறாங்க. This will come in YouTube. This is how stupid Americans and Europeans are becoming. That you don't even know whether boy or girl. Come on. You come to Malaysia, a 5-year-old boy can tell you you're a boy or girl. How dumb you are that you don't even know whether you're a boy or girl, and you teach your kids. You know why? The moment you reject God, you become stupid. Romans chapter 1 verse 18, go and read the Bible. When you reject God, the Bible says you become stupid. That's why you don't even know whether boy or girl. This is YouTube, let them listen to it. இது உங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு. உங்களுக்கு சேர்த்துதா? It's also for you. Let these fellas listen. So don't America, Europe, they are becoming dumb. அமெரிக்கா, யூரோப் என்று சொல்லி அப்படியாக நீங்க பிரம்மாண்டமா நினைக்காதீங்க. அவங்க அப்படியே நாளுக்கு நாள் மூடமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். Oh, you're not in America, that's very boldly you're talking. அங்க இருந்தாலும் அப்படிதான் பேசுறேன். Now, this term, அடுத்தது, there are other terms used for this, but the common one is intersex. அதாவது இது இன்டர்செக்ஸ் என்று சொல்லுவார்கள். இன்னும் நிறைய வாக்கியங்கள் இருக்கிறது. There are some people who are born with both male and female organs. ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா பிறக்கும் பொழுது ஆண் பெண் என்று சொல்லுகிற கலந்து ஒரு ஹார்மோன்ஸோட பிறப்பார்கள். No, with the organs. ஆர்கன்ஸ் உறுப்புகளை சேர்த்து. Why does that happen? ஏன் இது நடக்கிறது? The same reason why a child is born without limbs. அதாவது இதே காரணம் தான் ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது மூடனாக பிறக்கும் பொழுது அதே காரணம் தான். Why a child is born without eyes. ஏன் ஒரு சில பிள்ளைகள் பிறக்கும்போது கண் இல்லாம பிறக்கறாங்க? Why some are born with an extra finger. ஏன் ஒரு சிலரை பார்க்கும்போது விரல் ஒன்று அப்படியே எக்ஸ்ட்ராவா இருக்குது? This is sad, this is terrible, but this is the fact we live in a fallen world, we are fallen people. அதாவது இது கேட்கும்போது பார்க்கும்போது நமக்கு கவலையாக தான் இருக்குது. ஆனா இது ஒரு எதுக்கு ஆதாரமா இருக்குன்னு சொன்னால் நாம் விழுந்து போன உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். If a child is born without one leg, you can't whose fault? Nobody's fault. It is said we are living in a fallen world, we are fallen people. Things like this does take place. அதாவது ஒரு பிள்ளை பிறக்கும்போது தன்னோட ஒரு கால் எல்லாம் பிறக்கும்போது இது கவலைக்குரிய காரியம் தான். நாம் யாரையும் பழி சுமற்ற முடியாது. ஏன் என்று சொன்னால் இதுதான் நிலைமை. உலகமானது விழுந்து போய் இருக்குன்னு சொல்லி இதுதான் ஆதாரம். Even not all of us are happy with the way we look, right? நம்ம எல்லாருமே நம்ம கண்ணாடியில் நம்ம மூஞ்ச பார்க்கும்போது நமக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கா? I wish I was taller. நான் இன்னும் கொஞ்சம் வளர்த்தியா இருப்பேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். I really wish I was taller, 6 feet at least. இன்னும் கொஞ்சம் 6 அடிக்கு வளர்த்தியாக இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நான் யோசிக்கிறேன். So I can look down on you, know. But this is my height. ஆனா இதுதான் என்னுடைய வளர்த்தி. Some thin want to put on weight. Those weightier want to become thin. சில பேர் வந்து குண்டா இருக்கிறவங்க சதை உள்ளவர்கள் சதையை குறைக்க வேண்டும்னு பார்ப்பாங்க. சதை இல்லாதவங்க சதை வேண்டும்னு பார்ப்பாங்க. Short wants to become tall, tall wants to become short. கட்டையா இருக்கிறவங்க வளர்த்தி ஆகணும், வளர்த்தியா இருக்க கட்டை ஆகணும். The dark one to become fair, the fair one running around the hot sun to become dark. இது எப்படி சொல்றது? இருட்டா இருக்கிறவங்க வெளிச்சமா மாறணும், வெளிச்சமா இருக்கிறவங்க இருட்டா மாறணும். I mean, we are not 100%, maybe some of us not 100% happy with our features. I wish I was a bit more, you know, right? Maybe, right? நம்மலாம் ஒரு 100% நம்மள பார்க்கும் பொழுது நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது இல்ல. ஆஹா அழகா இருக்கேன்னு அப்படி சொன்னது கூட இல்ல. ஆமா இல்லையா? ஆனாலும் அட்லீஸ்ட் மூக்கு மூலியமா நல்ல லட்சணமா இருக்கலாம் அது போதும். So some are born that way, it is said. ஆனா ஒரு சில இப்படியாக பிறக்கும் பொழுது அது கவலைக்குரியான ஒரு காரியம் தான். It's not their fault. அவங்களுடைய தவறு அல்ல. Genetic default. This are mutation. Our body makes mistakes. These are some of the mistakes, it is said. அவங்களுக்குள்ள இருக்கிற ஜெனடிக் உள்ள ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதனால ஒரு சில காரியங்கள் சேதங்கள் ஏற்படலாம். Now what about that group? I won't talk about them, but I have my opinions. If someone's like that, what I think, but I will just leave it for the moment. அதாவது இவர்களை குறித்து எப்படி எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனா இன்னைக்கு நான் அதை குறித்து நான் பேச போவதால எனக்கு ஒரு எண்ணங்கள் இருக்குது இவர்களை குறித்து. Homosexual or lesbianism? ஓரினை சேர்க்கைகள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் ஆண் பெண் என்று சொல்லி உறவு உள்ளவர்கள். Now the word homosexual covers both male or female. Homo means same. The word homo in the Greek means same. அதாவது ஹோமோ என்று சொல்லும்போது கிரேக்க வார்த்தையில் அதோட அர்த்தம் என்னவென்று சொன்னால் ஓரினை. So generally now male homosexual, woman lesbianism. So homosexual சொல்லும் பொழுது ஆண் பெண் ஓரினை இடத்தில் சேர்ப்பது. This is what we're going to be focusing, and we're going to find out what the Bible says about this. இந்த காரியத்தை குறித்து நாம் அதிகமாக பேச போகிறோம். வேதாகமம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது சொல்ல நாம் அதிகமாக நாம் பார்ப்போமாக. Now so being boyish, girlish, nothing wrong with that. அதனால் நீங்கள் ஆண் சுபாவத்திலோ பெண் சுபாவத்தில் இருக்கிறது தவறு அல்ல. Eunuch, today we don't have eunuchs, but eunuchs, they are men.
Sadly, but you know, that's how they are made. அன்னகர்கள் என்று சொல்லும்போது இன்றைக்கு இந்த காலத்தில் இப்போ உள்ள காலத்தில் அன்னகர்கள் எல்லாம் நாட்கள் இருந்தார்கள். ஆண் மகன்கள் தான். ஆனாலும் கவலைக்குறிக்கார அவர்களுடைய உறுப்பானது இப்படியாக அறுக்கப்பட்டது. Intersex, born with both male and female organ, it is sad. Intersex என்று சொல்லும்போது it's not their fault. அவர்கள் பிறக்கும் பொழுது அவர்கள் ஆண் பெண் உறுப்போடே பிறப்பார்கள். ஒரு மனிதன் தான் ரெண்டு உறுப்போட பிறப்பார்கள். கவலைக்குரியான ஒரு காரியம். But transgender, homosexuality, lesbianism, these are wrong from the view of the Bible. ஆனாலும் இந்த ரெண்டு காரியத்தை பார்க்கும்போது டிரான்ஸ்ஜெண்டர் ஓரின சேர்க்கை பார்க்கும்போது இந்த காரியமானது தவறு, முற்றிலும் தவறு என்று சொல்லி நாம் வேதாகமத்திலிருந்து பார்க்க போகிறோம். Now I want to explain this passage, Matthew 19 verse 12. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கப்போமாக. Matthew 19 verse 12. For there are eunuchs who have been so from birth, and there are eunuchs who have been made eunuchs by men, and there are eunuchs who have made themselves eunuchs for the sake of the kingdom of heaven. Let the one who is able to receive it. வாசிப்போம் 12ஆம் வசனம். தாயின் வயிற்றில் இருந்து அன்னர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். Now the Lord talks about three kinds of eunuchs. இங்கே பார்க்கும்போது ஆண்டவர் மூன்று விதமான அன்னகர்களை குறித்து பேசுகிறார். Two are literal, one is metaphorical. ரெண்டு பார்க்கும்போது அப்படியாக தத்துவமாய் இருந்தவர்கள், ஒன்று பார்க்கும்போது செயற்கையாய் இருந்தவர்கள். Now eunuchs from birth means those who are men who are born but not able to produce child, some defect, they are not able to produce child. They are born as eunuch means they are born but they are not able to have children. தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் என்று சொல்லும் பொழுது இவர்கள் பிறக்கும் பொழுது அவர்கள் பிறந்த பிறகு இவர்களுக்கு அந்த பிள்ளை பெற்றெடுப்பதற்கோ அல்லது அந்த காரியத்துக்கு இவரால் முடியவில்லை, அதனால் அன்னர்கள் சொல்லி அழைக்கப்படுகிறார்கள். Today with the advance in the medical world, perhaps this can be helped. ஆனால் பார்க்கும்போது இன்றைக்கு உள்ள நவீன காரியத்தை பார்க்கும் பொழுது நம்ம இந்த காரியத்தை கையாள முடியும். Number two, eunuchs made by men. The example I gave you earlier when they capture prisoners, they were castrated, make them eunuchs. That's the second category. இரண்டாவது மனுஷர்களாய் அன்னர்களாய் ஆக்கப்படுகிறார்கள் இப்படி சொல்லும் பொழுது நாம் சொன்னது போல தான் பழைய எப்படி அன்னர்களாய் ஆக்கப்படுகிறார்கள் என்று சொன்னா இதுதான் அந்த உதாரணம். Thirdly, people who made themselves eunuch, meaning for the sake of the kingdom, meaning there are people who chose to remain celibate. They chose to not get married, remain single for the purpose of serving God. மூன்றாவதாக பரலோக ராஜ்ய நிமித்தமாய் தங்களை அன்னர்களாய் ஆக்கி கொண்டவர்கள் என்று சொல்லும் பொழுது தன்னை திருமணம் செய்யாமல் எந்த ஒரு உறவும் இல்லாமல் தேவ ராஜ்யத்துக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணித்தவர்கள். Okay, the apostle Paul for example, he chose not to get married just to focus on serving God. அப்போஸ்தலர் பவுலை பார்க்கும்போது நல்ல ஒரு உதாரணம், அவர் திருமணம் செய்யவில்லை, தன் ஊழிய பணிக்கு அவர் அப்படியாக அர்ப்பணித்தார். Okay, so the third category, men and women who decide not to get married. Why? They want to serve God. They don't have a family, focus on family, just they want to serve God. This other one metaphorically chose to become eunuchs. So இந்த மூன்றாவது காரியத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் தீர்மானம் செய்து தேர்வு செய்தார்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று நான் உழைக்க வேண்டும், அவருடைய பணிக்கு என்று என்னோட வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணித்து செய்தவர்கள். Okay, now one website gave the steps to this argument. அதாவது ஒரு வெப்சைட்ல பார்க்கும் பொழுது இந்த காரியத்தை நாம் இப்படி வாதம் செய்வது என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சொன்னார்கள். So what is the biblical approach? இதோடைய வேதாகமத்துடைய அடிப்படை காரியம் என்ன? Number one, we are all obligated to do God's will. முதலாவதாக கர்த்தருடைய சித்தம் செய்வதற்கு நாம் எல்லோரும் ஆக்கப்பட்டிருக்கிறோம். Secondly, where do I find God's will? In His word. எங்க தேவனுடைய சித்தத்தை நாம் கண்டறிவது? கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக தான். So to have a biblical worldview. அதாவது நம் கர்த்தர் இந்த வேதாகமத்தின் பார்வை நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். And we will discover in a moment, we'll read a few scriptures, the Bible forbids homosexual behavior. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த காரியத்தை குறித்து நாம் ஆழமாக பார்க்க போகிறோம். வேதாகமானது தெளிவாகவே இந்த காரியத்தை வேண்டாம் என்று அல்லது எதிராய் பேசுகிறது. Now, so logically that will lead to homosexual behavior is wrong. Why? Because the Bible says it's wrong. So இந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த ஓரினை சேர்க்கையானது
தவறு என்று சொல்லி அல்லது பாவம் என்று சொல்லி நாம் கண்டு காண முடியும். Now, there's two ways of dealing with this. இந்த காரியத்தை ரெண்டு காரியங்களை வைத்து நாம் கையாளலாம். A non-Christian will say, that your Bible says that, I don't care. ஒரு கிறிஸ்தவன் அல்லாதவன் அப்படியாக சொல்லுவார், உன் வேதாகம் அப்படி சொல்லுகிறது, சோ நான் இந்த காரியத்தை நான் பின்தொடர வேண்டும் என்று சொல்லி அவசியம் இல்லை. But those who call themselves Christians and they think this is okay, they will try to somehow re-explain the biblical verses. கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் இந்த காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்கள் சில வசனங்களை அவர்களை பார்த்து படிக்கும் பொழுது இல்ல இதோட அர்த்தம் வேறென்று சொல்லி புரட்டி பேசுவார்கள். So does the Bible condemn homosexual behavior? So ஓரினை சேர்க்கையை பார்க்கும் பொழுது இந்த காரியத்தை வேதாகமம் இப்படியாக அது எதிர்க்கிறதா? Now differentiate between orientation and behavior or conduct. வித்தியாசம் இருக்கிறது நம் செயல்படுகிறதுக்கும் orientation. Okay, listen very carefully. Some people naturally have an attraction to something. நல்லா கவனிங்க. ஒரு சிலருக்கு இப்படியாக இயற்கையாகவே ஒரு காரியத்தை ஈர்க்கப்படுவார்கள். We all have it. நம்ம எல்லாருக்கும் அது இருக்கு. We all have some kind of natural attraction to something. நம்ம எல்லாரும் வந்து இயற்கையாவே ஒரு நபர் அல்ல ஒரு காரியத்துக்கு ஈர்க்கப்படுவோம். That itself is not wrong. அது தவறல்ல. அது அப்படி இருப்பது தவறல்ல. It comes naturally. அது உங்களுக்கு இயற்கையாவே நடக்குது. But to give in and to have a lifestyle like that is wrong. ஆனாலும் நீங்கள் அதுக்கு ஒத்து போய் உங்க வாழ்க்கை தரத்தை மாற்றும் போதுதான் தவறு. Some people naturally, some men naturally, they are attracted to other men. சில ஆண்களை பார்க்கும் பொழுது இன்னொரு ஆணுக்கு ஈர்ப்பு இருக்கிறது. அதுவே அவங்களுக்கு வந்து என்ன செய்யுது, பொதுவான ஒரு காரியம். They will say, I've tried everything, but I don't know the desire is there. நான் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன், ஆனாலும் அவனுடைய கண்ணை இழுத்துக்கிட்டே இருக்கு. Same thing with the woman. அப்படிதான் பெண்களுக்கும். Same thing with the heterosexual. Heterosexual means a man who is attracted to a woman attracted to a man. That doesn't mean you give in to your desires. So இப்படிப்பட்ட தவறான காரியத்துக்கு நீங்க ஈர்க்கப்படும் பொழுது நீங்கள் அதற்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவசியம் அல்ல. Now, orientation means certain people have the desire not because they want it, just naturally they feel it. அதாவது ஓரியன்டேஷன் என்று இந்த ஆங்கில வார்த்தை பார்க்கும்போது அது அர்த்தம் என்னவென்று சொன்னால் ஒரு சிலருக்கு இப்படியாகவே இயற்கையாகவே அவங்களுக்கு அந்த ஆசை இருக்கும். But if the Bible is against it, don't give in to it. You have to resist it. ஆனா வேதாகமம் அதை எதிர்க்கிறது என்று சொன்னால் நீங்கள் அதுக்கு ஒத்து போக கூடாது. நீங்கள் அதை வேண்டாம் என்று ஒதுக்கி விட வேண்டும். Do not say, well, naturally they have the desire, therefore it's okay. That's the way God made it. God didn't make him that way. அதாவது நீங்க சொல்லக்கூடாது இப்படியாக பொதுவாகவே அவனுக்குள்ளாக இந்த ஆசைகள் இருக்கிறது, அதனால அவன் ஆசைக்கு விட்டுருவோமே என்று சொல்லி நம்ம அப்படியாக ஒத்து போக கூடாது. Oh, this is naturally my liking. This is how God has wired me. God has done that wiring. இயற்கையாகவே எனக்கு இந்த ஒரு ஈர்ப்பு இருக்கிறது, அதனால தேவன் எனக்குள்ளாக வைத்த ஒரு அப்படினா தேவன் செய்ய மாட்டார். You know who a pedophile is? இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியுமா என்ன அர்த்தம்னு சொல்லி? If you go to the hospital, you go to what pediatric, that's for children, right? A pedophile is someone who has sexual attraction to children. Pedophile அப்படினு சொல்லும்போது சிறுமியின் மேல் இருக்கிற ஒரு ஈர்ப்பு ஒருவனுக்கு, அது ஒரு ஆசை. Some of them will say, I don't know why, but I'm getting ஒரு சிலருக்கு எப்படியா சொல்ல எனக்கு தெரியாது, எனக்கு புரியல, ஏன் சிறுமிகள் மேல் எனக்கு இந்த ஒரு உணர்வு வருகிறது. Would you say, oh yes sir, naturally, okay la? You won't say that. நீங்க சொல்லுவீங்களா? சிறுமிகள் ஆமாவா சரி பரவாயில்லை அப்படி சொல்லுவீங்களா? Even if just naturally without you realizing it you have the attraction, giving into it is wrong. இது இயற்கையாகவே உங்களுக்குள்ள இருந்தாலும் அது கூட நீங்க ஒத்து போவது தவறு. Have you heard of this term kleptomania? இந்த வார்த்தை கேட்டிருக்கீங்களா? Kleptomania. This is a mental disorder where a person has the urge to steal. Urge? A mental disorder, they have the urge to steal. அதாவது இவங்களுடைய சிந்தைக்கு ஒரு பெரிய ஒரு கலக்கம் உண்டாயிருக்கும். அது வியாதி என்னன்னா திருடுறதுக்கு அவங்களுக்கு சர்வசாதாரணமா இருக்கும். They don't need it, but the urge is there to take it. அவங்களுக்கு தேவைப்படாது, ஆனா திருட வேண்டும் என்று சொல்லி திருடுவாங்க. They don't sit down and plan how to bank or rob. They don't do that. Rob a bank. They don't do that. அவங்க உட்கார்ந்து எப்படி ஒரு வங்கியை கொள்ளை அடிக்கலாம் என்று சொல்லி இருக்க மாட்டாங்க. No, that person may be, in a very high position, earning really well, a wealthy guy, maybe a manager.
அதான் அந்த மனிதனை பார்க்கும்போது நல்ல ஒரு ஸ்தானத்துல இருக்கலாம், நல்ல ஒரு மேனேஜரா இருக்கலாம், நல்ல ஒரு வேலை ஸ்தானத்துல இருக்கலாம். But when they have this, there's an urge wherever they go, they want to steal. ஆனாலும் அவங்களுக்கு இது இருக்கும் பொழுது அவங்க எங்க போனாலும் இந்த ஒரு ஈர்ப்பு இருக்கும், ஏதாவது கையை வச்சிருவோம். They don't need it, they don't want it, but they have to. எனக்கு அது தேவையில்லதான், ஆனா திருடுறதுக்கு ஆசையா இருக்கு. Come to your house, something will go missing. அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஏதாவது ஒண்ணு எப்ப வந்தாலும் காணாம போயிடும். They come to your office, something will go missing. உங்க அலுவலகத்தை எப்ப வந்தாலும் காணாம போயிடும். Hey, what's that? If you catch them, with your wealth, you can buy 100 of these. Why did you steal? Not because he wanted. The urge is there. அவங்க பிடிச்சிங்கன்னு சொன்னா நீங்க சொல்லலாம், உனக்கு இருக்கிற காசு பணத்துக்கு இது 100 வாங்கலாம். அவங்க சொல்லுவாங்க, எனக்கு என்ன செய்யறது, இயற்கையாவே ஏதாவது திருடணும் சொல்லிதான் எனக்கு தோணுது. Just because naturally they have it, that doesn't mean it is right. Are you with me? அதாவது இயற்கையாக அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஈர்ப்பு இருக்கிறதுனால அவங்க செய்யறது சரியல்ல. Are you with me? So some naturally may be attracted, man to man, woman to woman. Naturally they have it, but don't give in to it. ஒரு சிலரை பார்க்கும்போது இயற்கையாகவே அவர்கள் அப்படியாக ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் சொல்லி ஈர்ப்புகள் இருக்கும். நம்ம என்ன செய்ய கூடாது, அதோடு நம்ம ஒத்து போக கூடாது. Okay, let's read some verses now. சில வசனங்களை நாம் வாசிக்கப்போமாக. Okay, Leviticus 18 verse 22. லேவியாகமம் 18ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கப்போமாக. Take down these verses because I know tomorrow you'll forget it. Because somebody asks you, you want to know which verse? Write down the verses. You can show them what the Bible says. இந்த வசனத்தை எழுதி கொள்ளுங்கள் என்று சொன்ன நாளை தினத்தில் உங்களிடத்தில் யாராவது கேட்பார்கள் என்று சொன்னால் இந்த வசனங்களை காமித்து நீங்க சொல்லலாம், வேதாகமானது இப்படிப்பட்ட காரியங்களை எதிர்க்கிறது. Leviticus 18 verse 22, you shall not lie with a male, talking to a man, as with a woman. It is an abomination. பெண்ணோடு சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோடே சம்யோகம் பண்ண வேண்டாம், அது அருவருப்பானது. A man sleeping with another man, God says abomination. ஆணோடு இன்னொரு ஆண் சம்யோகம் பண்ணுவது அது அருவருப்பானது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. Same thing applies to a woman. அதுதான் பெண்களுக்கும். In Leviticus 20 verse 13, லேவியாகமம் 20 அதிகாரம் verse 13, 13ஆம் வசனம், if a man lies with a male as with a woman, both of them have committed an abomination. They shall surely be put to death. Their blood is upon them. ஒருவன் பெண்ணோடே சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோடே சம்யோகம் பண்ணினால் அருவருப்பான காரியம் செய்த அவ்விருவரும் கொலை செய்யப்பட கடவார்கள். Now, among all the crimes, I think there are about 5 crimes under the old covenant where the capital punishment, death penalty is given. அதாவது எல்லா தவறுகளை பார்க்கும் பொழுது 5 மீறுதல்களை பார்க்கும் பொழுது இதுக்கு என்ன இருக்கிறது, கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் தண்டனை கொடுத்திருப்பார். Out of the 5, one of it is this: a man sleeping with another man or woman with woman. அந்த 5ல் ஒன்று தான் இது, ஆணோட சம்யோகம் பண்ணுவது, பெண்ணோட சம்யோகம் பண்ணுவது. Because this is so wrong, God calls it an abomination that it brings a capital punishment to put fear into men so that they won't do it. சோ இது ரொம்ப தவறாக இருக்கு. தேவன் எப்படியாக அழைக்கப்படுதுன்னா இது அருவருப்பாக இருக்குன்னு சொல்லி அழைக்கப்பட்டு இவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் கட்டளையிடுகிறார். In Leviticus 20 verse 23, God will tell them, the people I'm going to drive out, all the Canaanites, because they did all of this, I hated them. இங்கே தேவன் சொல்லுவார், ஏன் இந்த கானா தேசத்திலிருந்து இவர்கள் துரத்தடிக்கப்படுகிறார் என்று சொல்லி காரணங்கள் சொல்லுவார், இவர்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்ததனால்தான் நான் அவர்களை துரத்தி அடித்தேன்னு சொல்லி சொல்லுவார். What things? எப்படிப்பட்ட காரியங்கள்? Later read chapter Leviticus 18, 19, 20, long list of things that God will say because the people live like this. One of it is homosexuality. அதாவது 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்தை வாசிங்க. இப்படிப்பட்டவைகளை செய்ததனால தான் இவர்களை நான் இந்த தேசத்தை விட்டு துரத்தடித்தேன். என்ன காரியம்? இவர்கள் ஓர் இணை சேர்க்கையில் இருந்ததனால. Now Genesis 19, we won't read the chapter, but I'll tell you what's happening there. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் இந்த காரியத்தை நான் வாசிக்க மாட்டேன், நான் சொல்றேன் என்ன நடக்குதுன்னு சொல்லி. We have Sodom and Gomorrah, 2 cities were wiped off. சோதோம் and கொமோரா குறித்து நாம் வாசிக்கிறோம். இங்கே 2 பட்டணங்கள் இப்படியாக அழிந்து போகிறது. In Sodom, 2 angels will come like human beings and all the guys will come to have sex with them. அதாவது 2 தேவதூதர்கள் வருவார்கள். அந்த பட்டணத்தில் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள், வந்து இவர்களோடு நான் உடல் உறவு வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்பார்கள். Some Christians, those Christians call themselves Christians, still want to live a homosexual lifestyle. They will say this. அதாவது ஒரு சில கிறிஸ்தவர்கள் இப்படியாக தன் ஓரின சேர்க்கையில வாழ்வதற்கு இது இப்படியாக சொல்லுவார்கள். God was not against homosexuality. He was angry because of gang rape. தேவன் ஓரின சேர்க்கை குறித்து அவர் கோபப்படவில்லை. ஆனாலும் ஏன் கோபப்பட்டார்னு சொன்னார், தேவ தூதர்கள் gang rape.
ஏனென்று சொன்னா அவர்கள் எல்லாரும் வந்து என்ன செய்தாரு, கற்பழித்தார்கள். Some would say God wasn't angry with the homosexuality, he was angry because they were not hospitable to the அதாவது இந்த ஓரின சேர்க்கைக்கு எதிராக அவர் தேவன் ஆத்திரப்பட கோபப்படவில்லை, ஆனாலும் இவர்கள் அந்த இடத்துல வந்து பராமரிக்கவில்லை, அதனால தான் கோபப்பட்டார். If that's the explanation they give, write this verse, go to Genesis 19 and write down this verse in brackets. இப்படிப்பட்ட விளக்கங்களை கொடுப்பார் என்று சொன்னால் இந்த வசனத்தை எழுதி கொள்ளுங்கள், இந்த வசனத்தை சொல்லுங்க அவங்கள்ட்ட. Go to Genesis 19 because you'll forget. Go to Genesis 19 in brackets, write down this verse. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் பிராக்கெட்ல இந்த வசனங்களை எழுதி கொள்ளுங்கள். Jude verse 7. யூதா 7வது வசனம். Jude just before Revelation, Jude verse 7. யூதா 7வது வசனம். Just as Sodom and Gomorrah and the surrounding cities, which likewise indulged in sexual immorality and pursued unnatural desire, serve as an example by undergoing a punishment of eternal fire. அப்படியே சோதோம் குமேரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். So Jude tells us it was sexual immorality and pursuing unnatural desires. Sodom was destroyed because of that. So இங்க யூதா சொல்லுகிறார் சோதோம் கோமோரா அவர்களை போல விபச்சாரம் பண்ணி அப்படினு சொல்லி இங்கே சோதோம் கோமோராவை சொல்லுகிறார். Now some will say that's all Old Testament. ஒரு சிலர் சொல்வாங்க இதெல்லாம் பழைய ஏற்பாடுங்க, Old covenant. இதெல்லாம் பழைய ஏற்பாடு. We are not under the law. நம்ம எல்லாம் இப்ப எதுல இருக்கிறோம்? நம்ம வந்து பழைய ஏற்பாடு கீழ இல்ல. We are under the new covenant. நம்ம புதிய ஏற்பாடு கீழாக இருக்கிறோம். Okay, that it doesn't solve the problem because the New Testament is also very clear on this. So இந்த காரியத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும் சொன்னா புதிய ஏற்பாடு இது குறித்து எதிராக பேசப்பட்டிருக்கிறது. Okay, 1 Corinthians chapter 6 verses 9 and 10. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை வாசிப்போம். Do you not know that the unrighteous will not inherit the kingdom of God? Do not be deceived, neither the sexually immoral, nor idolaters, nor adulterers, nor men who practice homosexuality, nor thieves, nor the greedy, nor drunkards, nor revilers, nor swindlers will inherit the kingdom of God. அந்நியக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிர ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. When you read the next verse, Paul will say, this is how some of you were. So some of the men in the church in Corinth at one time were homosexuals, but the gospel has changed them. Amen. அந்த அடுத்த வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால் பவுல் சொல்றார் உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னால் அந்த கொரிந்த் சபையில ஒரு சிலருக்கு இப்படியாக ஓரின சேர்க்கையில் இப்படியாக மாட்டிக்கொண்டு இருந்திருக்கிறார்கள். Allow me to take a few minutes extra today, just a few minutes extra. இன்னும் கொஞ்ச நேரம் உங்களிடத்தில் நான் பேச போகிறேன். 1 Timothy 1:10. 1 Timothy 1:10. The sexually immoral, men who practice homosexuality, enslavers, liars, perjurers, and whatever else is contrary to sound doctrine. வேசி கள்ளரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் நித்திய ஆனந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாய் இருக்கிற மற்றெந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. Now Romans 1, go back home later on, read from verse 18. Very important passage. Read from verse 18. I'm just going to read from 24 to 28. அதாவது ரோமர் முதல் அதிகாரம் 18வது வசனத்துல வாசிங்க. இதை எழுதி கொள்ளுங்கள். ரோமர் முதல் அதிகாரம் 18வது வசனத்துல வாசிங்க. ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆனா உங்க இடத்துல 24ல இருந்து 28வது வசனம் வரை நான் வாசிக்க போகிறேன். We will read, man knew God but refused to acknowledge him. அதாவது நாம் வாசிப்போம் தேவன் யார் என்று அறிந்த மனிதர்கள் அவரை புறக்கணித்தார்கள். So what they did, I don't want this God, they made their own gods. அவர்கள் என்ன செய்தார்கள்? எனக்கு இந்த தேவன் வேணாம், சொந்தமா ஒரு தேவனை செய்தார்கள். And what was the result? Their lifestyle became terrible. அதோட முடிவு என்ன? அவருடைய வாழ்க்கை தரமே மோசமா மாறினது. Therefore God gave them up in the lust of their hearts to impurity, to the dishonoring of their bodies among themselves, because they exchanged the truth about God for a lie and worship and serve the creature rather than the Creator, who is blessed forever. Amen. For this reason God gave them up to dishonorable passions, for their women exchanged natural relations for those that are contrary to nature, and the men likewise gave up natural relations with women and were consumed with passion for one another, men committing shameless acts with men and receiving in themselves the due penalty for their error.
And since they did not see fit to acknowledge God, God gave them up to a debased mind to do what ought not to be done. இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்துள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் சோஸ்தரிக்கப்படத்தக்கவர். ஆமீன். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபோகத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபோகமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவரில் ஒருவர் விரகபாதத்தினாலே பொங்கி ஆணோடே ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக்கொடுத்தார். Verse 18, God is very angry. You know what He has done? He's taken His hand off. 8வது வசனம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் மிகவும் கோபப்பட்டு என்ன செய்தார் சொன்னால் தன்னுடைய கரத்தை அவர் நீக்கி விட்டார். 3 times we read, 24, 26, 28, 3 times God gave them over. You want this? Go and do. 24வது வசனம், 27வது வசனம், 28வது வசனம் 3 முறை ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு இது வேண்டுமா என்று கர்த்தர் உன்னை ஒப்புவிக்கிறார். So clearly Old Testament, New Testament speaks against homosexual behavior. தெளிவாக வேதாகமத்தில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 2 ஆகமத்திலும் இப்படியாக என்ன செய்கிறது, இப்படியாக எதிர்க்கிறது. Okay, as we close, some practical thing. நம்ம இது முடிவு வரை கொண்டு வரும் பொழுது ஒரு செயல்முறையை நாம் பார்ப்போம். Now, if you have men homosexual tendency, women you have homosexual tendency, if you have that, you cannot choose the behavior or lifestyle because it's wrong according to God. அதாவது நீங்கள் ஆணாக இருந்து இன்னொரு ஆணுக்கு நீங்கள் ஈர்க்கப்படும் பொழுது, பெண்ணாக இருந்து இன்னொரு பெண்ணுக்கு ஈர்க்கப்படும் போது அதுக்கு பேர் தான் ஓரினை சேர்க்கை. நீங்கள் வாழ்க்கையில் அந்த சுபாவம் உங்க இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு நீங்கள் ஒத்து போக கூடாது என்று சொன்னால் அது தவறான ஒரு காரியம். If you mix with people with the same tendencies, that will feed you into you and becomes worse. இப்படிப்பட்ட உள்ளவர்களோடு நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் அவர்களே உங்களை அப்படியாக தாக்கம் உண்டாகி உங்க வாழ்க்கையில சில காரியங்களை பேசி உங்களை மாற்றிடுவார்கள். Secondly, இரண்டாவது, if you are a Christian and single, you should practice abstinence from any sexual activities because it's only for married people. அதாவது நீங்கள் கிறிஸ்தவராக இருந்து நீங்கள் இன்னும் திருமணம் செய்யாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்க உடல் உறவை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் திருமணம் உள்ளவர்கள் தான் உடல் உறவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Because keeping the body pure is a requirement for every Christian. ஏன்னு சொன்னா ஒவ்வொரு கிறிஸ்தவன் தன்னுடைய சரீரத்தை அவன் அப்படியாக சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு கடமையாக இருக்கிறது. Thirdly, don't rationalize by saying this is the way God made me. God didn't make you like that. How can you say this? How can God say this wrong and make you like that? மூன்றாவது, நியாயப்படுத்த வேண்டாம். என்ன ஆண்டவர் இப்படிதான் படைத்தார் சொல்லி நீங்க நியாயப்படுத்த அவசியமே இல்லை. என்ன சொன்னா தேவன் எல்லாரையும் சரியாக தான் படைத்திருக்க வேண்டும். You may have the desire, but if it's wrong, you have to tell yourself, wrong, I cannot give in to it. உங்களுக்கு அந்த ஒரு ஆசை இருக்கலாம், அது தவறு என்று சொன்னால் அந்த காரியத்துக்கு ஒத்து போகாம கூட நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கலாம். 4, seek counseling. நான்காவதாக ஆலோசனை தேடுங்க. Okay, now there are professional counselors that can help you in this area. அதாவது தெரிஞ்ச நிறைய மருத்துவ ரீதியில பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆலோசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். I've heard of and read about Christian men and women who are in ministry who admit they have the desire, but they say, I know it is wrong, and they decided to remain single. I mean, that is really admirable. அதாவது ஒரு சிலர் but admirable. ஒரு சில கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது அவர்களுக்கு அந்த ஒரு ஆசை இருந்திருக்கிறது எனக்கு அவங்களுக்கு தெரியும் இருந்திருக்கு. ஆனாலும் அவங்க ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க, நான் தனியாக வாழ போகிற திருமணம் வேண்டாம் என்று சொல்லி. அது ஒரு கடினமான ஒரு விஷயம் தான், இருப்பினும் இதற்கு ஒற்று கொடுக்காமல் வாழ்க்கை தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். How do we as a church respond to a person who has the desire? சபையானது இப்படிப்பட்ட ஆட்களை நீங்கள் பார்ப்பீங்க என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஆசை உள்ளவர் பார்ப்பீங்க என்று சொன்னால் நீங்கள் எப்படி பதில் கொடுப்பீங்க? Love them as a person because God loved us. முதலாவதாக ஒரு மனுஷனா அவனை நேசிங்க.
அவங்களை நேசிங்கன்னு சொன்னா ஆண்டவர் நம்மளை நேசித்தார். I may not have that problem, I've got another problem, a different problem. எனக்கு அந்த பிரச்சனை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இன்னொரு பிரச்சனை தலைக்கு மேல இருக்கலாம். God accepted me the way I was. கர்த்தர் என்ன நான் எப்படி இருக்கணும் அப்படியாக தான் ஏற்றுக்கொண்டார். Not to remain like that, but to become a better person. But when he accepted me, I was a sinner. அதாவது எப்படியாக இருக்கிற அப்படியாகவே இருக்காமல் எங்களை ஏற்றுக்கொண்டு நம்மளை பண்படுத்தி கர்த்தர் நம்மளை உருவாக்கி கொண்டிருப்பது. So God in his grace gave you grace and mercy. Let us also in the same way not make fun of them, but in grace and mercy accept them. கிருபையின் தேவன் நமக்கு எப்படி கிருபை தந்தாரோ அதே போல மற்றவரை பார்க்கும்போது அவர்களை நகைக்காமல் வெடைக்காமல் அவர்களையும் நாம் கிருபையோடு பார்க்க வேண்டும், கிருபையை வழங்க வேண்டும். Acceptance is not approval. அதாவது நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்று சொல்ல அர்த்தம் நான் அதை அங்கீகரிக்கிறேன் அல்ல. Disagree with what they are doing, but don't hate them. They need help. அவர்களை வெறுக்க வேண்டாம், ஆனா செய்கிற காரியத்தை நீங்கள் அப்படியாக முற்றிலும் வெறுக்க வேண்டும். Just like how we needed help, we needed forgiveness and transformation. The same thing they needed. Who's going to help them? The church must help. எப்படி நமக்கு அந்த ஒரு மன்னிப்பு பெற்றுக்கொண்டு நமக்கு அந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டதோ அவங்களுக்கும் அதான் தேவைப்படுகிறது. அது எந்த வாயிலாக வர வேண்டும்? சபையின் வாயிலாக தான் வர வேண்டும். You must understand they have their community. நீங்க ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும், அவங்களுக்கு ஒரு சமுதாயம் இருக்கிறது. So if they're going to come up from that community, we must give another community. அவங்களுக்கு அந்த சமுதாயத்தை விட்டு வெளியாக வேண்டும் என்று சொன்னா இன்னொரு சமுதாயத்தை அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். The church. சபை. If we are going to just hate them and say all kinds of things, then one, we are being unfair. God was gracious to us. Secondly, who is going to help them if the church doesn't help them? இப்போ அவங்களை வெறுத்து நம்ம அவங்களை ஒதுக்க விட்டோம் என்று சொன்னால் அது நியாயமே இல்லை என்று சொன்னால் முதலாவதாக தேவன் நம்மை அப்படி செய்யவில்லை, நம்மளை ஏற்றுக்கொண்டார். இரண்டாவதாக இவர்களை நாம் வெறுத்தால் அவர்களை யார் ஏற்றுக்கொள்வது? So if someone like that comes into the church, don't open the Bible and whack them. They need love. அதாவது அவர் அந்த மாதிரி ஒரு ஆட்கள் யாரும் சபைக்கு வந்தாங்கன்னா முறை வேதாகமத்தை திறந்து நான் பதில் கொடுக்குற பாரு இப்ப சொல்லி அவனை அடிச்சு கொட்டி சாவடிக்காம அவனை முதல்ல நேசிங்க. They need to know the people who loves me. அதாவது அவர்களுக்கு தெரிய வேண்டும், முதலாவது என்னை நேசிக்கிறார் என்று தெரிய வேண்டும். We have to talk about it, but don't straight away take a hammer and take a parang. Approach them with love, because if we don't do that, who's going to help them? அவர்கள் முதல்ல நேசிக்கணும், அதை குறித்து பேச வேண்டும். அதை பார்த்த பிறகு முதல்ல எடுத்த ரெண்டு பலா பச்சின்னு அறையாம நீங்க முதலாவது அவங்க நேசிங்க. Don't if they sit down, you don't do all that. அவங்க பக்கத்துல உட்கார்ந்து அது மாதிரி செய்யாதீங்க. As God was merciful, let's be merciful. தேவன் எப்படி இரக்கம் பாராட்டினாரோ அந்த இரக்கத்தை நாமும் பாராட்ட வேண்டும். Acceptance is not approval. ஏற்றுக்கொண்டதனால நான் அங்கீகரிக்கிறேன்னு அர்த்தம் அல்ல. Number 2, let them belong before they believe. Let them be part of us. அவங்க விசுவாசிக்கிறதுக்கு முன்பாக அவர்கள் இந்த இடத்துக்கு உரியவர்கள் என்று சொல்லி உணர வேண்டும். They should know, a person should know, if I go to CWNKL KL, they won't look down on me, they will accept me. Then, with that relationship, we must bring them to Jesus. So, because only in Christ we have the freedom. அவங்களுக்கு தெரியணும், நான் சிட்டி டெம்னுக்கு கோலாலம்பூர் போனா அவங்க ஒதுக்க மாட்டாங்க, ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி அவங்களுக்கு தெரிய வேண்டும். So if a man comes dressed as a woman, don't kick the person out. So ஒருவன் இப்படியாக ஒரு ஆண் மகன் பெண்ணை போல உடுத்திட்டு வந்தா நம்ம எத்தியோட அவசியம் இல்ல. சட்டில மாத்திடுவா. Don't help them first. Unless they realize only Christ can save them, unless they realize this is not the right lifestyle, they are not going to change. அதாவது அவர்கள் அது உணர்ந்து கொள்ற வரைக்கும் என்னை இயேசு தான் காப்பாற்ற முடியும், அது உணர்ந்து கொள்ற வரைக்கும் அவங்க மாற முடியாது. And there's no such thing as gay gene. இன்னொன்று இப்படியாக ஒரு கே உள்ள ஜீன் இல்ல. Enough studies has been done, there no such thing. Gene, nothing to do with the gene, nothing to do with the gene. There's no such thing as gay gene. அதாவது அணுக்குள் அப்படி அணுக்குள்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இந்த மாதிரி கே உள்ள அணுக்குள் நமக்கு இல்ல. கேனா ஓரினை சேர்க்கை உள்ள அணுக்குள் நமக்கு இல்ல. Let's pray for especially Christians who are struggling with this. நாம் ஜெபிக்க போறோம் குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு யாரெல்லாம் இந்த காரியத்தில் அப்படியாக மாட்டிக்கொண்டிருக்கிறவர்கள். And let's pray that people will know if they come to this church, they will be loved, they will be accepted, they will help. அது மட்டுமல்ல அவன் ஜெபிப்பமாக இவர்கள் சபைகளுக்கு வரும் பொழுது சபையானது அவர்கள் அப்படியாக ஒரு அருவருப்பாம பார்க்காமல் இவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி. They need to change, but let's help them. அவர்கள் மாறப்பட வேண்டும், ஆனாலும் அவர்கள் நம்ம முதலாவது உதவி செய்ய வேண்டும். Let's pray that Christians are struggling with this will not give in, will not try to justify it, but they will know that committing completely to Christ can bring about a change. இதில் தத்தளித்துக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் இப்படியாக அவர்கள் இந்த காரியத்துக்கு ஒத்து போகாமல் தன்னை தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்பதற்கு நாம் ஜெபிப்போம். I'm going to ask Pastor Bernard to pray for this. இதற்காக நாம் பாஸ்டர் பெர்னட் ஜெபிக்க சொல்லுவோமாக.